கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஜெப ஆலயத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் வரிசையாக முன்னால் வந்து தோத்திர காணிக்கை போட்டார்கள். அதை இயேசு உற்று பார்த்தார். யூதர்கள் பொதுவாக காணிக்கை பைகளில் வாங்குவதில்லை. எல்லாருமே முன்னால் வந்து காணிக்கை பெட்டியில்தான் காணிக்கையை போடுவார்கள். ஆராதனை வேளையில் காணிக்கை பெட்டி முன்னால் வைக்கப்படும். நிறைய ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுகிறதையும் இயேசு பார்த்தார். ஏழைகள் போடுகிற காணிக்கையையும் பார்த்தார். அடுத்து காணிக்கை போடுகிற மனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதையும், அவர்கள் எல்லாரும் எவ்வளவு காணிக்கை போடுகிறார்கள் என்பதையும், அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எப்படிப்பட்ட இயேசு சொன்னார். இந்த ஏழை விதவை தான் பார்க்கிறதுமான காணிக்கையை போட்டாள். பணக்காரர்கள் எல்லாரும் தாங்கள் வைத்திருந்த ஐஸ்வர்யத்தில் ஒரு சிறிய பகுதியை தேவனுக்கு என்று காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏழை விதவைக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இருந்த மொத்த பணமாகிய 2 காசை முழுவதுமாக போட்டுவிட்டாள். இந்த 2 காசை வைத்துதான் அவள் காலமெல்லாம் சாப்பிட வேண்டும். ஆனால் அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி போட்டுவிட்டாள் என்றார். பின்பு மக்கள் இயேசுவிடம், இந்த ஆலயம் நாங்கள் கொடுத்த காணிக்கையிலே விலையுயர்ந்த கற்களினால் கட்டப்பட்டிருக்கிறது பாரும் என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் பார்க்கிற இந்த கற்களில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடித்து தரையாக்கி போடப்படும் காலம் வரும். உங்கள் உள்ளத்தை ஆண்டவர்களுக்குள்ளாக கட்டுங்கள், அதை யாரும் இடிக்க முடியாது என்ற அர்த்தத்தில் இயேசு கூறினார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் சாட்சி சொன்னார். என்னுடைய கையில் 100 ரூபாய் ஒரே நோட்டாக இருந்தது. மற்ற எந்த பணமும் என் கையில் இல்லை. நான் காலையில் அலுவலகம் சென்று பணிபுரிந்தேன். மாலையில் வரும் வேளையில் என்னுடைய நண்பன் என்னை பார்த்தான். நாம் இருவரும் அருகில் ஒரு ஆலயம் இருக்கிறது, ஜெபித்துவிட்டு செல்வோமா என்றான். நானும் சரி என்றேன். 2 பேருமாக சென்றோம். நன்றாக ஜெபித்தோம். ஜெபித்து முடித்ததும் காணிக்கை பெட்டி கண்ணில் பட்டது. என் நண்பன் காணிக்கை போட்டான். நான் என்னுடைய பையில் கையை விட்டால் 100 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருந்தது. அதை போட்டுவிட்டால் என்னிடம் பணமே இல்லை. வீட்டிற்கு எப்படி போவது என்று தெரியவில்லை. என் மனது சொன்னது, அப்படியே போட்டுவிடு என்று. ஆகவே நான் இருந்த 100 ரூபாவையும் போட்டுவிட்டேன். சரி, போகலாம் என்று கூறி இருவரும் வெளியே பேசிக்கொண்டே வந்தோம். 1 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். என்னிடம் கடன் வாங்கி வருஷக்கணக்காக திரும்ப தராத நண்பன் ஒருவன் எதிரே வந்தான். மச்சான், நான் உன்னிடம் வாங்கிய 1000 ரூபாய் கடனை இதோ வாங்கிக்கொள் என்றான். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொண்டேன். என்னோடு இருந்த 2 நண்பர்களிடமும் கூறினேன். கையில் இருப்பதை ஆண்டவருக்கு கொடுத்தேன். உடனே அவர் 10 மடங்காக திரும்ப தந்தார் என்று கூறினேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் காணிக்கையை போடுவதன் நோக்கம் என்ன? நம் மனது எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசு காணிக்கை போடுகிற நம்மையும் பார்க்கிறார், போடுகிற காணிக்கையையும் பார்க்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். காணிக்கையை மட்டும் படைக்கிறவர்களா, தன்னையே தனக்கென்று காணிக்கையாக கொடுக்கிறார்களா என்றெல்லாம் அவர் பார்க்கிறார். ஆகவே நாம் காணிக்கையை முறுமுறுப்பில்லாமல் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காணிக்கையை மாத்திரமல்ல, தங்களையே உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.